ஆண்டவர் இயேசுவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழ்கிறேன். எபிரேயர் நிருபத்தை எழுதியது யார்? எபிரேயர் நிருபம் புதிய ஏற்பாட்டின் ஒரு லேவியராகமம். பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆராதனை முறைமைகள் லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதியவர்களை பற்றி ஆங்கில வேதாகம அறிஞர்கள் பல பேருடைய பெயரை எழுதியிருக்கிறார்கள். சில பேர் பர்னபா என்று சொல்லுகிறார், சில பேர் பவுல் என்றும், சில பேர் அப்போல்லோ என்றும், சில பேர் பேதுரு என்றும், சில பேர் தீமோத்தேயு என்றும், இப்படி தமிழ் வேதாகம ஆய்வியல் நூல்களை விட ஆங்கில வேதாகம ஆய்வியல் நூல்களில் அநேக அறிஞர்கள் அநேக பெயர்களை சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அந்த கட்டுரை தொகுப்பின் பக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு யார் யாருடைய நினைவுகள் வருகிறதோ அத்தனை பெயருடைய பெயரையும் சில பேர் எழுதியிருக்கிறார்கள். பர்னபா எபிரேயர் நிருபத்தை எழுதினான் என்று சொன்னால், பர்னபாவை கூப்பிட்டு எபிரேயர் நிருபத்தை நீங்கள் எழுதினீங்களான்னு கேட்டால், ஐயோ சாமி அம்பேல் நான் பவுல் கூட சர்ச்சுக்கு போகும்போதே பவுலை பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் உட்காந்து ஆலோசனை வேணா சொல்லுவேன், மற்றபடி நான் அதில் இல்லைன்னு. நீங்கள் என்றைக்குமே பர்னபாவை பார்த்தீங்கன்னா பர்னபா ஒரு நபரோடு தான் போய்கொண்டிருப்பார். தனியாக பிரசங்கம் செய்ததோ அல்லது எந்த நிருபத்தை எழுதினதோ நாம் பார்க்க முடியவில்லை. பர்னபாவினுடைய பெயரை சொல்லுவார்கள் ஆங்கில வேதாகம அறிஞர்கள், பவுலினுடைய பெயரை சொல்லுவார்கள், அப்போலோ பெயர், பேதுரு பெயர், தீமோத்தேயு பெயர், இப்படி சொல்லுவார்கள். ஆனால் தமிழ் வேதாகமத்தை, தமிழில் இருக்கின்ற வேதாகம விளக்க உரை ஆய்வு நூல்களை நீங்கள் பார்த்தால் அதில் எல்லாரும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பெயரைத்தான் சொல்லுகிறார்கள். சொல்லோவியம் என்கின்ற ஒரு வேதாகம விளக்க உரை, அதிலே எபிரேயர் நிருபத்தை பற்றி பேசுகின்ற போது அதன் ஆசிரியர் பவுல் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வியல் வேதாகம விளக்க உரை, இது பல பேர், நான் சொன்னது போல பல பேர் எழுதியதாக சொல்லப்பட்டாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கலாம் என்று வாழ்வியல் விளக்க வேதாகமம் சொல்லுகிறது. தானியேல் வேதாகம விளக்க உரை என்ன சொல்லுகிறது என்றால் இதனுடைய ஆசிரியர் பவுல் என்று உறுதிப்பட சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, 16 சான்றுகளை கொடுத்திருக்கிறார்கள். இது எபிரேயர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் என்று பலவிதமான சான்றுகள் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா கிரேக்க மொழி பிரதிகளிலும் இன்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் என்றுதான் இருக்கிறது என்று அதிலே பேசுகிறது. பழைய பதிப்புகள் எல்லாவற்றிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியது என்றுதான் இருக்கிறதாக தானியேல் வேதாகம விளக்க உரையில் நாம் பார்க்கிறோம். இதன் கருத்து, மொழிநடை, உரைநடை, தருக்க முறை, இறையியல் போன்றவற்றை பார்க்கும்போது இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியது என்று பல வேதாகம அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கைவண்ணத்தில் வந்த கலை என்று பல பேர் சொல்லுகிறார்கள். கிபி 180 அலெக்சாந்திரியாவைச் சேர்ந்த கிளமெண்ட் என்பவர் இது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்படி அநேகம் பேர் நீங்கள் நன்றாய் கவனித்து பார்த்தீர்கள் பவுலினுடைய பெயரைத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆங்கில வேதாகம அறிஞர்கள் பல பேர் எதற்காக இந்த பல பேருடைய பெயரை கொண்டு வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. அது நாம் பின்னாடி பார்ப்போம். உதாரணமாக பிரசங்கிமார்கள் யோபு புஸ்தகத்திலிருந்து அல்லது ராஜாக்கள் புஸ்தகத்திலிருந்து அல்லது அப்போஸ்தலர் நிருபத்திலிருந்து ஏதாவது பிரசங்கத்திற்கு எடுப்பார்களானால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம், யோபு 13ஆம் அதிகாரம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் இதை எழுதியது யார், இதை அப்படி பல பேர் அப்படி சொல்லுகிறார்கள், சில பேர் இப்படி சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவதில்லை. ஆனால் எபிரேயர் நிருபத்திற்கு வருகின்ற போது மட்டும் அது சாதாரணமாக விசுவாசிகள் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற எல்லா நிருபங்களையும் படித்து ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்ற விசுவாசிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், எபிரேயர் நிருபத்தை எழுதியது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று விசுவாசிகள் கூட திட்டமாய் தெரிந்து வைத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சில பேர் பிரசங்கம் செய்கின்றவர்கள் எபிரேயர் நிருபத்திலிருந்து வசனங்களை எடுக்கின்ற போது இந்த எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் சொல்லுகிறான் என்று சொல்லிட்டு அந்த ஆக்கியோன் என்று வருகின்ற போதே இவர்கள் அப்போலோவை கொண்டு வருவார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு அவர்கள் ஏதாவது சொல்லுவார்கள்.
இந்த எபிரேயர் நிருபத்தை யார் எழுதியது என்று தெரியவில்லை. சில பேர் அவர் என்று சொல்லுகிறார், சில பேர் இவர் என்று சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு சில பேர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் அப்பல்லோ எழுதினான் என்று சொல்லுகிறார்கள். பவுலையும் அப்பல்லோவையும் நீங்கள் நினச்சி பாருங்களேன், பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு நிருபங்களை கடிதங்களை எழுதி போகின்ற இடத்திலெல்லாம் சபைகளை ஸ்தாபித்து அவர்களுக்கு அத்தனை உபதேசங்களையும் கற்றுக் கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். சில பேர் அப்பல்லோ எழுதினார் என்று சொல்லுகிறார்கள் என்று சரிசமமாக கொண்டு வருவார்கள். அதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் அந்த ஆக்கியோன் என்று சொன்னாலே, எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் என்று சொன்னாலே அவர்கள் பவுல் எழுதினது என்று சில பேர் சொல்லுவார்கள், சில பேர் அப்பல்லோ என்று சொல்லுவார்கள் என்று அவர்கள் பேசிவிட்டு அப்படி செய்தியை அதற்கு பிறகுதான் தொடங்குவார்கள். தமிழ் பிரசங்கம் செய்கிறவர்களில் அதிகமாய் இன்றைக்கு பேசப்படுபவர் தோழர் அகஸ்டின் ஜெபக்குமார். அவர் ஒரு கூட்டத்தில் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து பேசுகிறார். அது ஒரு கேசட்டில் வந்தது, இப்போ இல்லை. அந்த சின்ன டிடிகே கேசட்டு, சோனி கேசட்டில் அந்த பெல்ட் இதில் வர்ற அந்த நேரத்திலேயே நான் கேட்டது. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் என்று அந்த வசனத்தை சொல்லி ஆரம்பித்து இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதியது யார் என்று பல பேர் பலவிதமாக பேசுகிறார்கள். சிலர் அப்பல்லோ என்று சொல்லுகிறார்கள், சிலர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறார்கள். அப்பல்லோதான் இந்த நிருபத்தை எழுதினான் என்று விசுவாசிக்கின்ற கூட்டத்தாரில் நானும் ஒருவன் என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு அப்பல்லோவுக்கு இவர் அப்பல்லோதான் எழுதினார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். எல்லா விசுவாசிகள் சொல்வதிலும் எல்லாம் ஒரு விசுவாசிகளை கேட்டு நீங்கள் கூப்பிட்டு இது யார் எழுதுனதுன்னா பவுல் என்று தான் சொல்லுவார்கள். அப்போது இவர் எப்படி, இவருக்கு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், பர்னபான்னு சொல்லலாம், யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அப்பல்லோ தான் எழுதினான் என்று விசுவாசிக்கிற கூட்டத்தாரில் நானும் ஒருவன் என்று சொல்லி தன்னுடைய பிரசங்கத்தை தொடங்குவார். இது எதற்காக என்றால், ஆக்கியோன் எபிரேயர் எழுதின ஆக்கியோன் என்று சொல்லுகின்ற போது திசை திருப்புவது. அப்போ எல்லா மக்களும் விசுவாசிகளும் என்ன நினைக்கிறார்கள், இது பவுல் தான் எழுதினான் என்று நினைக்கின்ற போது, இவர் அப்பல்லோ என்று சொல்லுகின்ற போது, ஓ இவர் தேர்ச்சி பெற்ற ஒரு பிரசங்கியாளர் தான், இவர் அப்பல்லோ என்று சொல்லுகின்ற போது நாம் நினைத்து கொண்டிருப்பது தவறு, ஒருவேளை அப்பல்லோ தான் எழுதியிருப்பார் என்ற மனநிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் அது போயிட்டு இது மாதிரி குழப்பவாதிகள் பல பேர் இந்த மாதிரி அப்பல்லோவை பரிந்துரை செய்வார்கள். தோழர் அகஸ்டின் ஜெபக்குமார் எப்பொழுதுமே சில வித்தியாசமான பிரசங்கங்களைத்தான் செய்வார். 1998-99 கோயமுத்தூரில் நடந்த கூட்டத்திலெல்லாம் அதிகமாக வந்து கிபி 2000 ஆண்டில் கம்ப்யூட்டர்கள் இயங்காது, இணையம் எதுவுமே இயங்காது, உலகம் ஸ்தம்பித்து போய்விடும் என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணின தோழர் அவருக்கு வந்து கற்பனை எப்படி இருக்குன்னு தெரியல. அவருக்கு அப்பல்லோன்றதுன்னா அப்பல்லோவை அதோடு அவர் வச்சிருக்கலாம். ஆனால் சபை மக்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் திணிக்கின்றார் அப்பல்லோ என்று. இது போன்ற குழப்பவாதிகள் விசுவாசிகளை குழப்பி விடாமல் இருந்தால் எந்த விசுவாசியை, அதாவது புதுசாக வந்த விசுவாசியெல்லாம் இல்லை, புதிய ஏற்பாட்டின் நிருபங்களை வாசித்து தேர்ச்சி பெற்றவர்களிடத்தில் போய் இது யார் எழுதினது என்றால் பவுல் எழுதினது என்று தான் சொல்லுவார்கள். இந்த மாதிரி சில குழப்பவாதிகள் அப்பல்லோ என்று பேசுகின்றதை கேட்டால் அப்பல்லோ கூட மேலிருந்து கீழே இறங்கி வந்துடுவார் போல் இருக்குது. அப்படி அப்பல்லோ மேலிருந்து கீழே இறங்கி வந்தால் ஆளுயர மாலை ஒன்றை ஆயத்தம் செய்து வந்து நம்முடைய அகஸ்டின் ஐயாவுக்கு போட்டு விடுவார். எதற்காக என்றால், கரும்பு தின்னுவதற்கு கூலி கொடுக்கின்ற குருவே என்று புகழாரமும் சூட்டியிருப்பார். அப்பல்லோ எபிரேயர் நிருபத்துக்கு பக்கத்தில் கூட நிற்க முடியாத ஒரு 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 ஊழியர் தான். ஆனால் இது எந்த ஒரு விசுவாசிகளை கேட்டாலும் இதை யாரும் இப்படி சொல்ல மாட்டார்கள், அப்பல்லோ எழுதினார் என்று சொல்ல மாட்டார்கள். சரி, இதை நம்ம பார்ப்போம். அப்பல்லோவுக்கும் இந்த எபிரேயர் நிருபத்துக்கும் என்ன தொடர்பு என்று பார்ப்போம். அப்பல்லோ அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25-26 நம்ம அப்பல்லோவை பார்க்கலாம். அங்கே அலெக்சந்திரியா பட்டணத்திலிருந்து வந்தவன், வேதாகமத்தில் வல்லுனன் என்று நாம் பார்க்கிறோம். அவன் அங்கே வருகிறான். அங்கே வந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டிலே வந்து தங்குகிறான். அங்கே வந்து அங்கே இருக்கிற சபையில் பிரசங்கம் செய்கின்ற போது
ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அந்த சபை விசுவாசிகள். அவர்கள் அந்த பிரசங்கத்தை கேட்கிறார்கள், அப்பல்லோவுடைய பிரசங்கத்தை கேட்கிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் பார்த்து கொண்டிருந்து இவர் இன்னும் இவரை தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என்று இவர்களை இந்த அப்பல்லோவை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார்கள். எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கியாளன் ஒரு விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே ஒரு விசுவாச குடும்பம் ஒரு செய்தியாளருக்கு ஒரு பிரசங்கியாளருக்கு ஆலோசனை சொல்லுகிறது. நீங்கள் இப்படித்தான் வசனத்தை பேச வேண்டும். அந்த வசனங்கள் அப்போஸ்தலர் 18, 24, 25, 26 அதை வாசித்து பார்த்தால் அவர்கள் அப்பல்லோ இந்த பட்டணத்தில் வந்து சுவிசேஷ வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லால் தம்பதியினர் அவனை சேர்த்து கொண்டு அவனுக்கு உபதேசங்களை திட்டமாய் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவன் உபதேசிக்கப்பட்டு என்று நாம் பார்க்கிறோம். மற்றவர்களால் உபதேசிக்கப்பட்டவன், உபதேசத்தை கேட்டுக்கொண்டவன். அப்போ அந்த அளவிற்குத்தான் அவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சரளமாகவும் அழகாகவும் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களில் உபதேசங்களில் அவன் அவ்வளவாக தேர்ச்சி பெற்றவன் அல்ல என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு விசுவாச குடும்பம் ஒரு பிரசங்கம் செய்கிறவருக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறது. இப்படித்தான் பேச வேண்டும் என்று அவர்களுக்கு திட்டம் செய்து கொடுக்கிறார்கள், திட்டம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் இருக்கின்றவன் தான் அப்பல்லோ. இப்போ அப்பல்லோவை குறித்து நான் இப்படி பேசுகிறதுனால அப்பல்லோவுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படியெல்லாம் பெரிய பிரச்சனையெல்லாம் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அப்பல்லோவுக்கு உபதேசம் கற்றுக் கொடுக்கிறார்கள் பார்த்தீங்களா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியினர். அந்த விசுவாசிகளுக்கு எப்படி உபதேசத்தில் இப்படி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று கேட்டால், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4 வசனங்கள் வரை வாசித்து பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களுடைய வீட்டில் தங்கி 2 மாதம் ஊழியம் செய்திருக்கிறான். அப்போ அந்த கூடார தொழில் செய்கிறவர்கள், பவுலும் கூடார தொழில் செய்கிறவர்கள் அதனால் அப்போஸ்தலனாகிய பவுலும் அவர்கள் வீட்டில் தங்கி ஆவிக்குரிய காரியங்களை ஒருவருக்கொருவர் அவர்கள் பகிர்ந்து கொண்டு பவுலினிடத்திலிருந்து எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கற்றுக்கொண்டார்கள். அந்த கற்றுக் கொடுத்த அளவுக்கு இந்த பிரசங்கத்திலிருந்து எதிர்பார்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே யாராவது நீங்கள் யோசித்து பாருங்கள், பவுலினிடத்தில் கற்றுக்கொண்டவன் பவுலினுடைய பிரசங்கத்தை கேட்டவனுக்கு வேறு எந்த பிரசங்கமும் அது அவ்வளவு தேர்ச்சி பெற்ற பிரசங்கமாக இருக்காது. அப்படிப்பட்ட சூழலில் தான் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இவர்களுக்கு அந்த அப்பல்லோவுக்கு திட்டம் பண்ணி கொடுக்கிறார்கள். இப்போ எபிரேயர் நிருபம் என்கின்ற ஒரு நிருபத்தை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு பக்கத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய சீசர்கள், அப்போஸ்தலர்கள், நமக்கு தெரிந்த பர்னபா போன்றவர்களுடைய பெயர்களை எல்லாம் போட்டுக்கொண்டாலும் அந்த நிருபத்தை இவர்களில் யார் இந்த நிருபத்தை எழுதியிருப்பார் என்று இப்படி பார்த்தாலே பேதுருவே ஓடி போயிடுவார், நான் இது எழுதலைன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு இருக்கின்ற போது நமக்கு பளிச்சென தெரியும் பவுல்தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறான் என்று. ஏனென்றால் பவுல் அதற்கு முன்னால் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறான். ஆகவே அவனுடைய கருத்து சொல்லாடல் அத்தனையும் இந்த எபிரேயர் நிருபத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிருபங்களை படித்தவர்கள் மற்றும் பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்றவர்களுடைய நிருபங்களை படித்தவர்களுக்கும் தெரியும் இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கைவண்ணத்தில் வந்த கலை என்று அவர்களுக்கு தெரியும். அப்பல்லோவுக்கு ஒரு மனிதர்கள், அதாவது சாதாரண விசுவாசிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அந்த அளவிற்கு யாரும் இல்லை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நான் இதை ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுகிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த அளவிற்கு அவன் எல்லாவற்றையும் கற்று தேர்ச்சி பெற்ற ஒரு பரிசேயன். ஆகவே இந்த எபிரேயர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. எபிரேயர் நிருபம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் அப்பல்லோதான் எழுதினான் என்பதற்கு நீங்கள் ஒரு வசனத்தை கூட சான்று கொடுக்க முடியாது. நீங்கள் அப்பல்லோதான் எழுதினான் என்று சொல்லுகின்ற இந்த அகஸ்டின் ஐயா மாதிரியும் சில பேர் யாராவது சர்ச்சில் பாஸ்டரோ அல்லது யாராவது பிரசங்கியாரோ இது அப்பல்லோ எழுதினான் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவங்களை அப்படியே கூப்பிட்டு வந்து
எபிரேயர் நிருபத்தை அப்படியே வாசித்து நீங்கள் இதில் அப்பொல்லோ தான் எழுதினான் என்று சொல்லுவதற்கு ஒரு வசனம் ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒரு வசனம் வேண்டாம், அரை வசனம் சொல்லுங்க என்று சொன்னால் கூட அவர்கள் திகைத்து போய் நின்று விடுவார்கள். ஏனென்றால் இது ஒரு காரணத்துக்காகவும் இது ஒரு பாரம்பரியமாகவும் மற்றவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அதனால் அதை அவர்கள் தங்களை வேத பண்டிதர்களாக காண்பிக்க வேண்டும். நான் எல்லாரும் போகிற வழியில் நான் போகாமல் ஒரு வித்தியாசமான கோணத்தில் போகின்ற போது தான் என்னை எல்லாரும் பார்ப்பார்கள், என்னை ஒரு தேர்ச்சி பெற்றவர் என்று சொல்லுவார்கள். அதற்காக இப்படிப்பட்ட வார்த்தையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதினான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து நிருபத்தை எழுதியிருக்கிறார். சிறைச்சாலையிலிருந்து நிருபங்களை எழுதிய ஒரே ஒரு நபர் அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டுமே. எபிரேயர், பிலிப்பியர், கொலோசியர், 2 தீமோத்தேயு போன்ற நிருபங்களை சிறைச்சாலையிலிருந்து தான் எழுதியிருக்கிறார். இந்த எபிரேயர் புத்தகத்தில் 13 அதிகாரங்கள் இருக்கின்றன, 303 வசனங்கள் இருக்கின்றன. அத்தனை வசனத்தையும், இந்த 303 வசனத்தில் ஒரு வசனத்தை எடுங்க நீங்கள், இந்த வசனத்தை நீங்கள் மற்ற நிருபங்களோடு ஒப்பீடு செய்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் அதுக்கு இது எழுதினது பவுல் தான் எழுதினான் என்பதற்கு சான்றாக இருக்கும். அந்த 303 வசனங்களும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கைவண்ணத்தில் வந்த கலை என்பது நமக்கு தெரியும். பவுல் இத்தாலியிலிருந்து தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இத்தாலியிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்தையும் எழுதியிருக்கிறார், எபிரேயர் நிருபத்தையும் எழுதியிருக்கிறார். சில ஒப்பீடுகளை நாம் பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிற உறுதியுமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் காணப்படுகிறவைகளை நாம் நம்ப வேண்டியது என்ன, அதைத்தான் காண்கிறோமே, அதுக்கப்புறம் இதுக்கு நம்பிக்கை. இந்த 2 வசனங்களையும் நீங்கள் பார்த்தால் அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஒப்பீடுகள் உங்களுக்கு சரியாக இருக்கும். எபிரேயர் 13:4, கலாத்தியர் 4:15 ஆகிய வசனங்களை ஒப்பீடு செய்து பாருங்கள். நீங்கள் என்னை கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 11:32, 1 கொரிந்தியர் 11:22 போன்ற வசனங்களை ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாயிருக்க நாடுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:14. இந்த ஒரு காரியம் என்னவென்றால் யாவரோடும் சமாதானமாயிருக்க நாடுங்கள் என்ற ஒரு சொல்லாடலை இங்கே பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். அது ரோமர் 12ஆம் அதிகாரம் 13:17, 1 கொரிந்தியர் 12:31, 14:1, 12:39, கொலோசியர் 3:2, 1 தெசலோனிக்கேயர் 5:15 இந்த மாதிரி வசனங்களிலெல்லாம் நீங்கள் அந்த நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அந்த மாதிரி நாடுங்கள் என்ற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுலை தவிர வேறு யாருமே பயன்படுத்தியதில்லை. பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்ற சுவிசேஷ புத்தகங்களை எழுதியவர்கள் யாருமே இந்த நாடுங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடியாய் உபயோகப்படுத்துகின்ற ஒரு சொல்லாடல் தான் இது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இரண்டையும் ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம், எபிரேயர் 2:10, 7:19, 9:9, 10, 12:14 ஆகிய வசனங்களை ஒப்பீடு செய்து பார்த்தால் பூரணப்படுத்துதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். இந்த வார்த்தையையும் எந்த அப்போஸ்தலர்களும் எந்த எழுத்தாளர்களும் இதை பயன்படுத்தியதில்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஆகிய வசனங்களில் கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை தனக்கே உரிய பாணியில் அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 13:23 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து, எபிரேயர் 13:23 அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலை பெற்றான் என்று அந்த ஒரு நல்ல செய்தியை அந்த எபிரேயருக்கு பவுல் அறிவிக்கிறார். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று கருத்தை தெரிவிக்கிறார். இங்கே சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பவுல் தீமோத்தேயுவை சகோதரன் என்று சொல்லுவதே இல்லை, மகனே, உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவே என்று இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் சொல்லுவான். ஆகவே இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியதில்லை என்று சொல்லுவார். என்னென்ன காரணங்களை கண்டுபிடிக்கிறாங்க பாரு. ஒன்று, வேதாகமத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். இல்லைன்னா
அதை விட்டுறணும், பேசுகிறத விட்டுறணும், இந்த இந்த பிடிவாத செய்தியை விட்டுறணும். இவங்கள் எங்கேயோ எதையோ மண்டையில் ஏற்றிட்டு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சகோதரன் என்று சொல்லியதில்லை, அதனால் இது அதனால் இந்த நிருபம் பவுல் எழுதவில்லை என்று சொல்லுகிறார்கள். பவுல் தீமோத்தேயுவை சகோதரன் என்று சொல்லப்பட்ட வசனம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 2:6, கொலோசியர் 1 அதிகாரம் 1 வசனம், பிலமோன் 1 அதிகாரம் 1 வசனம், எபிரேயர் 13 அதிகாரம் 23 வசனம் ஆகிய இத்தனை வசனங்களிலும் சகோதரனாகிய தீமோத்தேயு என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ தேடி பார்க்கணும் என்னென்ன. சும்மா ஒரு முட்டாள்தனமான கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து சபையில் பேசக்கூடாது. அப்போஸ்தலர் 16, 1, 2, 3, 17, 14, 15, 18 அதிகாரம் 5 வசனம், 19, 22, 20, 4, ரோமர் 16, 21 ஆகிய வசனங்களில் எல்லாம் பவுல் தீமோத்தேயுவினுடைய பெயரை குறிப்பிடுகிறார். ரோமர் 16, 21 என்னுடன் வேலையாள் என்று சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 4:17 உண்மையுள்ள குமாரன் என்று சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 16:10, 2 கொரிந்தியர் 1:19, பிலிப்பியர் 1:1, 2:19, 1 தெசலோனிக்கேயர் 1:1, 1 தெசலோனிக்கேயர் 3:2-6, 2 தெசலோனிக்கேயர் 1:1, 1 தீமோத்தேயு 1:2, 1 தீமோத்தேயு 1:18, 1 தீமோத்தேயு 6:20, 2 தீமோத்தேயு 1:2 ஆகிய வசனங்களில் எல்லாம் 25 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுனுடைய பெயரை குறிப்பிடுகிறார். அத்தனை முறையும் பவுலுடன் தொடர்பில் இருந்தவன் தான் தீமோத்தேயு. தீமோத்தேயுவை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. தீமோத்தேயு ஒன்று தனியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தால் கூட பவுலினுடைய தொடர்பில் தான், பவுல் அனுப்பின அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் அந்த இடத்துல இருப்பான். பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் அவ்வளவு உறவு முறைகளும் தொடர்பும் இருந்தன. அந்த அளவுக்கு, ஏனென்றால் அந்த தீமோத்தேயுவை அழைத்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். கிரேக்க அந்த அப்போஸ்தலருடைய அந்த 1 தீமோத்தேயில் நீங்கள் அப்போஸ்தலரில் நீங்கள் வாசிச்சா அப்போ தெரியும். 1 தீமோத்தேயு அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயில 6 அதிகாரம் இருக்கிறது, 114 வசனங்கள் இருக்கிறது. 2 தீமோத்தேயில 4 அதிகாரம் இருக்கிறது, 83 வசனங்கள் இருக்கின்றன. மொத்தம் 10 அதிகாரத்தில் சேர்ந்து 191 வசனமும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அப்போ இந்த 196 வசனம் போக மீதி அப்போஸ்தலரில் அத்தனை தொடர்பிலும் பவுலுடைய தொடர்பில் தீமோத்தேயு இருந்திருக்கிறார். அப்பல்லோவுக்கும் தீமோத்தேயுவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கின்ற போது தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்ற செய்தி அப்பல்லோவுக்கு தெரிந்திருக்கவும் வாய்ப்பில்லை. தெரிந்தாலும் அதனால் என்ன பயன்? அப்பல்லோவுக்கு என்ன பயன்? ஆகவே அப்பல்லோ அதை எழுதியிருக்க வாய்ப்பில்லை. தீமோத்தேயுவை அறிமுகப்படுத்தியதிலிருந்து கடைசி கடிதம் எழுதின வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கும் உறவும் தொடர்பும் இருந்தது என்று பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாடு பல இடங்களில் நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. கலாத்தியர் 4:20, எபிரேயர் 13:19, ரோமர் 1:2 ஆகிய வசனங்களை நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ளுங்கள். நேரமாகிறது, அதனால் நான் வசனங்கள் எல்லாம் சொல்லலை. 1 தெசலோனிக்கேயர் 3:2, எபிரேயர் 13:18 ஒப்பீடு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபத்திலே நாம் மனசாட்சி என்கின்ற வார்த்தையை பார்க்கிறோம். எபிரேயர் 9 அதிகாரம் 9:14, 10 அதிகாரம் 2:22, 13 அதிகாரம் 18 ஆகிய வசனங்களில் மனசாட்சி என்கின்ற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்துகிறான். இந்த வார்த்தையை வேறு அதிகமான அப்போஸ்தலர்கள் ஆசிரியர்கள் யாரும் உபயோகப்படுத்தியதில்லை. அப்போஸ்தலர் 23:1, 24:16, ரோமர் 2:15, 9:2, 13:5, 1 கொரிந்தியர் 8:7, 10, 12, 10 அதிகாரம் 25, 27, 28 அதிகாரம் 29 வசனம், 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 2 வசனம், 5 அதிகாரம் 11 வசனம், 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5, 18, 19 வசனங்கள், 3 அதிகாரம் 9 வசனம், 4 அதிகாரம் 1 வசனம், 2 தீமோத்தேயு 4:1, 4, தீத்து 1:15 ஆகிய வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் மனசாட்சி என்கின்ற இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபத்தில் பிரதான ஆசாரியன் என்கின்ற வார்த்தை அதிகமாக நாம் பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்தில்
2ஆம் அதிகாரம் 17, 3, 1, 4, 14, 15, 5ஆம் அதிகாரம் 1, 6, 5, 10, 6ஆம் அதிகாரம் 20, எபிரேயர் 7, 1, 2, 3, 5, 11, 15, 17, 20, 21, 24, 26, 27, 28 போன்ற வசனங்களில் அதிக முறை எபிரேயர் நிருபத்தில் பிரதான ஆசாரியன் என்ற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தி இருக்கிறான். இதை வேறு யாரும் எந்த நிருபத்திலும் இப்படி கொண்டு வந்ததில்லை. பிரதான ஆசாரியரை ஒப்பீடு செய்து பார்த்ததில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசேயன். அது மட்டுமல்ல, என் வயதிலே என்னைப் போல கற்று தேறினவர்கள் யாரும் இல்லை என்று ரோமர் நிருபத்தில் எழுதுகிறான். இது மாதிரி அநேக முறை நான் பரிசேயன் என்று சொல்லி எல்லா விதமான பக்தி வைராக்கியங்களிலும் தேர்ச்சி பெற்றவன் என்று சொல்லுகிறான். அடையாறு நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிறான். அந்த அளவிற்கு பரிசேயன் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது. அங்கு சதுசேயரும் பரிசேயரும் நின்று கொண்டு கலவரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டு எபிரேய பாஷையிலே பேசுகின்ற போது அப்படியே எல்லாரும் அமைதியாக நிற்கிறார்கள். நான் பரிசேயன் என்று சொல்லுகின்ற போது அந்த கலவரமே அடங்கி போகிறது. பரிசேயன் மட்டும்தான் பிரதான ஆசாரியர்களை பற்றி அதிகமாய் தெரிந்து வைத்திருக்கிறவர்கள். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் என்பவர்களை பற்றி நாம் படிக்கின்ற போது அதிலே பரிசேயர்கள் பிரதான ஆசாரியர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை கற்று தேறினவர்கள். அதிலே பவுல் விசேஷமாய் தேறினவன். அதனால் இங்கே பிரதான ஆசாரியன் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான். அவனுடைய நோக்கம் எதற்காக பிரதான ஆசாரியன் என்கின்ற வார்த்தையை கிறிஸ்துவோடு ஒப்பீடு செய்கிறார் என்பதை நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் என்று சந்தேகம் இல்லாமல் நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளால் பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன் என்று பேதுருவுக்கு சொல்லுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து. அப்படிப்பட்ட பேதுரு நிருபம் எழுதுகின்ற போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால், மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பாக எண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய நம்முடைய சகோதரன் பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் இதையே எழுதியிருக்கிறான். அவனுடைய நிருபங்கள் வாசிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கும், அறிவதற்கு அரிதாயிருக்கின்றவைகள். ஆனால் ஒவ்வொரு நிருபத்திலும் இரட்சிப்பை குறித்து எழுதியிருக்கிறான் என்று பேதுரு சொல்லுகிறான். ஒவ்வொரு நிருபத்திலும். அப்படியானால் இந்த எபிரேயர் நிருபத்தில் இரட்சிப்பு என்கின்ற வார்த்தை இல்லாவிட்டால் ஒருவேளை அது அப்பல்லோவுக்கு போயிருக்கலாம். ஆனால் அதிலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் என்று மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான பயப்படத்தக்க ஒரு செய்தியை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்திலே எழுதுகிறார். ரோமர் 1:16, 5, 9, 10, 8, 24, 9, 27, 10, 9, 10, 13, 11, 11, 13, 11, 1 கொரிந்தியர் 1, 18, 21, 7, 16, 2 கொரிந்தியர் 1, 6, 7, 10, எபேசியர் 1, 13, பிலிப்பியர் 1, 19, 2, 12, 1 தெசலோனிக்கேயர் 5, 8, 9, 2 தெசலோனிக்கேயர் 2, 13, 14, 2 தீமோத்தேயு 2, 8, 3, 15, தீத்து 2, 11, எபிரேயர் 1, 14, 2, 4, 10, 5, 9, 6, 9, 9, 28, 11, 7 ஆகிய வசனங்களில் இரட்சிப்பை குறித்து விசேஷமாக நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது பேதுரு சொல்லி கூட நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் விசேஷித்த சீசனாக இருக்கின்ற அப்போஸ்தலனாக இருக்கின்ற பேதுரு இது பவுல் எழுதியது என்று சொல்லியும் கூட, ஏனென்றால் கிபி 67, 68 அந்த வருஷங்களில்தான் எபிரேயர் நிருபம் எழுதப்பட்டது. 2 பேதுரு நிருபமும் அந்த காலங்களில் தான் எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த எபிரேயர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு வாசித்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவன் இப்படி சொல்லுகிறான். ஆனால் இதை சொல்லியும் கூட அப்பல்லோ, பர்னபா, பேதுரு, தீமோத்தேயு என்று பட்டியல் நீளுகிறது என்றால் அது அவர்களுடைய அறியாமை என்று தான் சொல்ல வேண்டும்.
இந்த எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது என்று அந்த நிருபத்தில் குறிப்பிடவில்லை என்றால், இங்கே ஒரு கலவரம் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் 21 முதலாம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு பழி செலுத்துவதற்காக வருகிறார். அந்த இடத்துல யூதர்கள் இவனுடைய எல்லா நிருபங்களும் விருத்த சேதனத்தை பற்றியும், இந்த யூதர்களுக்கு ரட்சிப்பு, புறஜாதியாருக்கு ரட்சிப்பு போன்றவர்களெல்லாம் அதிகமாய் ஆணித்தரமாக பேசுவதை குறித்து யூதர்கள் கடும் கோபம் கொண்டு அவனை அடிக்க வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது அங்கே பழி செலுத்த வந்த அப்போஸ்தலனாகிய பவுலை இவர்கள் பிடித்து அடிக்கின்ற போது அங்கே கிலவுதியு லீசியா என்பவன் வருகிறான். அவன் வந்து பவுலை பாதுகாப்பாக அழைத்து கொண்டு அவனை பத்திரமாக அங்கே ஒரு கைது நடவடிக்கை மேற்கொண்டு பத்திரமாக கைது பண்ணி வைக்கிறான். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 13, 21, 24 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்த கலவரத்துக்கு பின்பு அப்போஸ்தலனாகிய பவுலை கொல்ல வேண்டும் என்று 40 பேர் உறுதி எடுத்துக்கொள்ளுகிறார்கள். நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை கொல்லாமல் நாங்கள் எதுவும் சாப்பிடுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, உண்ணுவதும் இல்லை என்று ஒரு சபதம் ஏற்று அங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதை அறிந்த அந்த கிலவுதியு லீசியா என்பவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 200 காலாட்படை இராணுவ வீரர்களை கொடுக்கிறான், 200 ஈட்டி தாங்கிய ஆயுதக்காரர்களை கொடுக்கிறான், 70 குதிரை வீரர்களை கொடுக்கிறான். இவர்களுடைய 200 காலாட்கள், 200 ஈட்டிக்காரர் பாதுகாப்பு, அதுபோக 70 குதிரை வீரருடைய பாதுகாப்பு, இத்தனைக்கும் மத்தியில் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறான். இத்தனை பாதுகாப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல், அவ்வளவு எதிர்ப்பு. நாங்கள் பவுலை கொன்று போட வேண்டும், பவுலினுடைய கையிலிருந்து வருகின்ற நிருபங்களை கிழித்து போட வேண்டும் என்று சபதம் ஏற்றுக்கொண்டு அப்படி இருக்கின்ற போது அந்த சூழ்நிலையில் இவனை சிறைச்சாலையில் கொண்டு போகிறார்கள். கிலவுதியு லீசியா பேலிக்ஸின் இடத்தில் ஒப்படைக்கிறான். பேலிக்ஸுக்கு பிறகு பெஸ்து வருகிறான். பெஸ்துக்கு பிறகு ஒவ்வொருவராக வருகிறான். இப்படி அந்த சிறைச்சாலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கின்ற போது அந்த இடத்திலிருந்து இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான். அது பவுல் எழுதினது என்று யாராவது தெரிந்தால் அந்த நிருபத்தை பிடுங்கி கிழித்து போடுவார்கள். அது சபைக்கு போய் சேருவதற்கு வாய்ப்பில்லை என்பதற்காக எபிரேயர் நிருபத்தை பவுல் எழுதினான் என்று அங்கே பெயர் கொடுக்கப்படவில்லை. அதனால் அந்த பெயர் இல்லாமல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் சரி, இவ்வளவெல்லாம் சரி, ஓகே. ஆனால் இது இவ்வளவு தடைகளை தாண்டி இந்த எபிரேயர் நிருபம் வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது அது 18ஆம் நூற்றாண்டு வரை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான் என்று தான் இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது 18ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு சில பேர் இப்படிப்பட்ட பெயர்களை கொடுக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பல வேத புத்தகங்களை எல்லாம், வேத அகராதிகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற போது என்ன தெரிகிறது என்றால், எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ மோசேயையும் கிறிஸ்துவையும் ஒன்றாக கொண்டு வருகிறார்கள். ஒன்றாக அந்த எபிரேயர் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவர் நியமிக்கப்பட்டவர் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவை இவர் நியமிக்கப்பட்டவர் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் நிருபம் ஆரம்பிக்கின்ற போதே பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம்பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் அவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் என்று இருக்கிறதாகவே நியமிக்கப்பட்டவர் என்றால் ஒருவர் நியமிக்கப்பட்டவரை விட நியமித்தவர் பெரியவராக இருக்க வேண்டும். அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சில கூட்டத்தார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர், அதாவது முதல் பிறந்தவர் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2:11 கிறிஸ்து நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களில் கிறிஸ்து பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தேவனே அவரை உயர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 5:8 அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர்
கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் கீழ்ப்படுகிறார் என்றால் அவருக்கு மேல் ஒருவர் இருக்கிறார் என்று பொருள். எபிரேயர் 1:5-5-8 ஆகிய வசனங்களில் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்று பார்க்கிறோம். ஆகவே ஜெனிப்பிக்கப்பட்டவரே அவரை உயர்த்தினார் என்று 5:5 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வசனங்கள் எந்த நோக்கத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான்? இதற்கு முன்னாடி எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள். பேதுரு எழுதியிருக்கிறார், பவுல் எழுதியிருக்கிறார், நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதுவெல்லாம் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பெயர் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் இது போன்ற வசனங்களை இந்த ஒன்லி ஜீசஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் தங்களுக்கு சாதகமான வசனங்களை எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் அவர்கள். மோசே உண்மையுள்ளவன், அதுபோல கிறிஸ்துவும் உண்மையுள்ளவர். மோசேக்கு இணையாக கொண்டு வந்தார், நியமிக்கப்பட்டவர், முதற்பேரானவர், தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, பிரதான ஆசாரியர் என்று இங்கே அதிக இடங்களில் நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய நோக்கம் என்ன? ஒரு பாவத்தை மன்னிப்பதற்கு பிரதான ஆசாரியருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிரதான ஆசாரியர் அவருடைய பாவத்தையே அவர் அறிக்கையிட வேண்டும். அவர் அதற்காகவே பழி செலுத்த வேண்டும். மற்றவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடுகிறவர், பழி செலுத்துகிறவர். தன்னுடைய பாவத்திற்கும் இவர் பழி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர் தான் பிரதான ஆசாரியர். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசுவை பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகின்ற போது இது தேர்ச்சி பெற்ற ஒருவர் எழுதினார் என்று சொன்னால் அதை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அப்பல்லோவின் தலையிலே இந்த பாரத்தை போட்டுவிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். பேதுருவை கூட அவர் கேள்வி கேட்டவர். நீ மாயம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டவர். பல நிருபங்களை எழுதியவர். சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் பல ஆலோசனைகள் சொன்னவர். ஆகவே இப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியருக்கு ஒப்பீடு செய்கிறார் என்று சொன்னால் அதை மற்றவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆகவே அது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக பவுல் எழுதினார் என்பதை மறுத்துவிட்டு அதை நிராகரித்துவிட்டு அப்பல்லோ எழுதினார் என்று சொல்லுகின்ற போது அவர் அப்பல்லோ எழுதினாரா என்று சொல்லுவார்கள். இது எல்லாம் அந்த 18ஆம் நூற்றாண்டு வரை பவுல் எழுதினதாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு வந்த வேத அறிஞர்கள் சில பேர் அந்த ஒன்லி ஜீசஸ் அமைப்பை சார்ந்தவர்கள், அவர்களுடைய கொள்கையில் இருக்கின்றவர்கள் இது அப்பல்லோ எழுதினார் என்று எல்லாருக்கும் எழுதி பேசி பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, இந்த ஒன்லி ஜீசஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்படி பேசுகிறது மாதிரியே இந்த நம்முடைய ஆவிக்குரிய சபைகளில் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 பேரும் ஒரே நபர் என்று சொல்லுகிறவர்கள் ஏறத்தாழ அதே மனநிலை கொண்டவர்கள்தான். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 பேரும் 3 வேறுபட்ட தனித்தனி நபர்கள் என்று சொல்லுகின்ற அந்த விசுவாசிகள், பரிசுத்த வேதாகமத்தின் படி வசனங்களை ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், சர்ச் ஆஃப் காட் போன்ற சபை, பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபை போன்ற அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்ற எல்லா வசனங்களையும் வசனத்தின்படி பேசுகிறவர்கள். அவர்கள் இந்த வசனங்களில் வேதாகமத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பேசுகிறவர்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரமில்லாத பிரதான ஆசாரியனுக்கு ஒப்பாக ஆண்டவர் இயேசுவை கொண்டு வந்து வைக்க முடியுமா? அவர் கீழ்ப்படுகிறவரா? அவர் சமநிலையில் இருக்கிறவரா? அவர் நமக்கு சகோதரரா? போன்ற கருத்துக்களை ஒன்லி ஜீசஸ் மனநிலையில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது போலவே 3 பேரும் ஒருவர்தான் என்று சொல்லுகிறவர்களும் அதே மனநிலையில் இருப்பதால் அவர்களாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே எபிரேயர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதவில்லை என்று சொல்லுகிறார். 40,000 பக்கங்கள் எழுதிய ஒரு பெரிய ஒரு வேத அறிஞர் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார் என்பதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அளவிற்கு இந்த நிருபம் ஆணித்தரமான சான்று ஆதாரங்களை கொடுக்கிறது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனுக்கு ஒப்பீடு செய்கிறார் என்றால் எதற்காக? யூதர்கள் பிரதான ஆசாரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். ஆனால் அவர்களுக்கு பிரதான ஆசாரியருடைய உரிமை என்ன, கடமை என்ன, அதிகாரம் என்ன என்பதை கொண்டு வந்து நிறுத்தி
கிறிஸ்துவை அதற்கு சான்றாக வைத்து கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற மகா பிரதானாசாரியர் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரேயர் நிருபத்தை அழுத்தம் திருத்தமாக எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த ஒன்லி ஜீசஸ் அமைப்பை சார்ந்தவர்களும் இந்த 3 பேரும் ஒருவர்தான் என்று சொல்லுகின்ற அதே மனநிலை கொண்டவர்களும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதினான் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் இதற்குண்டான ஒரே காரணம். ஆனால் முழுக்க எபிரேயர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினான். விசுவாசிகளே, நீங்கள் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி அப்போல்லோ எழுதினார், பர்னபா எழுதினான் என்று யாராவது சொன்னால் அவர்களை உட்கார வைத்து கேள்வி கேளுங்கள். முதலாவது அவர்கள் வரமாட்டார்கள். நம்ம வேதத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறோன்னு சொன்னாலே அவங்க வரமாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய மனதையும் உங்களுடைய விசுவாசத்தையும் நீங்கள் திடப்படுத்தி கொண்டு நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று நாம் வாசிப்போம், என்று பேசுவோம். இப்படிப்பட்ட குழப்பவாதிகளிடத்திலிருந்து நாம் விடுதலையை பெறுவோம். அந்த குழப்பவாதிகளுக்கும் நாம் கற்றுக் கொடுப்போம். எபிரேயர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினான். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.